கேரள மாநிலம் நெய்யாற்றின்கரை தொடங்க விழா அருகே தவளக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் நிதின், வயது 19. இவருக்கு RSSின் மாடல் விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் சொந்தமாக வாங்க வேண்டும் என்ற ஆவல் நீண்ட நாட்களாக இருந்து வந்துள்ளது. இதனையடுத்து இருசக்கர வாகனம் வாங்குவதற்காக தனது சக நண்பருடன் கேரள மாநிலத்தின் அருகே அமைந்துள்ள குமரி மாவட்டத்திற்கு வந்துள்ளான். இதனைத் தொடர்ந்து குமரி மாவட்டத்தில் பல ஷோரூம்களுக்கு சென்று தனக்கு பிடித்த மாடல் மற்றும் கலருடைய இருசக்கர வாகனத்தை பார்த்து வந்துள்ளார். ஆனால் அந்த ஷோரூமிலும் இளைஞனுக்கு பிடித்த இருசக்கர வாகனம் கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து ஏமாற்றத்துடன் தன் நண்பருடன் இளைஞர் புத்தளம் அருகே சென்று கொண்டிருக்கும் போது அந்த பகுதியில் சாலையோரம் உள்ள வெல்டிங் கடை முன்புதான் தான் ஆசைப்பட்ட R15 மாடல் இருசக்கர வாகனம் நிறுத்தப்பட்டுள்ளதை கண்டார். இதை பார்த்ததும் இளைஞனுக்கு தான் ஆசைப்பட்ட இருசக்கர வாகனத்துடன் தான் ஊருக்கு செல்ல வேண்டும் என முடிவெடுத்து உடனடியாக தன் நண்பனுடன் ஆலோசனை செய்து அந்த வாகனத்தை வாங்க இலவசமாக கிடைக்கிறது என மகிழ்ச்சியில் R15 இருசக்கர வாகனத்தை திருட சென்றார். மேலும் இருசக்கர வாகனம் வாங்க வைத்திருந்த பணத்தை தன்னுடைய நண்பருடன் மகிழ்ச்சியாக செலவு செய்தார். இந்நிலையில் இளைஞனால் திருட செல்லப்பட்ட இருசக்கர வாகனத்தின் உரிமையாளரான புத்தளம் பகுதியைச் சேர்ந்த ரிஷி என்பவர் சுசீந்திரம் காவல் நிலையத்தில் தன் இருசக்கர வாகனம் திருடப்பட்டுள்ளது என்பது குறித்து புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் குமரி தனிப்படை உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் தனிப்படை அமைத்து இருசக்கர வாகனத்தை திருடியது யார் என தீவிரமாக விசாரணை நடத்தினார்கள். இதில் கன்னியாகுமரி முதல் கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் வரை உள்ள சாலைகளில் 100க்கும் மேற்பட்ட CCTV காட்சிகளை ஆய்வு செய்த போது இந்த ஆய்வில் திருவனந்தபுரம் அருகே திருடப்பட்ட இருசக்கர வாகனத்தை நிதின் ஓட்டிச் செல்வதும் அதன் நம்பர் பிளேட்டை மாற்றியுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து இளைஞன் நிதினை பின்தொடர்ந்து சென்ற தனிப்படை போலீசார் அவரை மடக்கி பிடித்தார்கள். மேலும் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்ல உதவியாக இருந்த ஒரு சிறுவனையும் கைது செய்தார்கள். இதன் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்ட இருவரையும் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட இருசக்கர வாகனத்தையும் குமரி மாவட்டத்திலிருந்து கொண்டு வந்த தனிப்படை போலீசார் இளைஞனை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறுவர் அடைத்தார்கள். கைது செய்யப்பட்ட சிறுவன் நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டான். மேலும் இந்த இருசக்கர வாகன திருட்டில் தொடர்புடைய 2 பேரை தனிப்படை போலீசார் தேடி வருகிறார்கள். தான் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட இருசக்கர வாகனத்தை விலை கொடுத்து வாங்க வந்த இடத்தில் இலவசமாக கிடைத்ததாக நினைத்து இளைஞன் தன் நண்பருடன் சேர்ந்து திருடி சென்ற சம்பவம் குமரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.